டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தனி ரூட்டு போய்கிட்டு இருக்க வண்டின்ட்டு செக் பண்ணும்போது தான் அப்புறம் இந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து நான் இப்போ சொல்கிறேன், நான் எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அவங்க ஜாதகத்தை எடுத்து லக்கணத்தை கண்டுபிடிச்சி நான் செக் பண்ணியிருக்கேன். ஓ இருக்குது கேரக்டர் அப்படி தான் இருக்காங்க. பேசிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ இந்த லக்கணத்துக்கு இந்த கேரக்டரான 100% பொருள். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மகாபாரத கூட்டமே இருக்குது, பெரிய கூட்டமே இருக்குது, எல்லா இடத்துக்கும் அகென்ஸ்டாக இருக்குது. இல்லை உங்கள் லக்கணம் ராஜ லக்கணம் இல்லையா, அதனால் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டிங்கன்னா எல்லாம் அந்த லட்சத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கும். இல்லை அது ஒரு ஜாலியாக, அதாவது இந்த லக்கணத்துக்கார வரான் நீ எதைத்தாயா பேச வர அப்படின்னு நான் அதுக்கு பதில் ரெடி பண்ணிடுறேன். அதுதான், அதனால் எனக்கு சமாளிக்கிறது ரொம்ப ஈஸியாக போகுது. ஒரு அது ஜாலியாக இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியாது. நமக்கு அது விஷயம் தெரிஞ்சால் ஓ நீ எவனா ரைட் வா நீ அதுக்கு தானே வந்துக்கிட்டு இருக்க, ரெடியாக வச்சுருவோம் பதில் அப்படின்னு. அவனுங்க அப்போ எப்படியா நான் எதுவுமே பேசலை நீ கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா அதான் நம்ம கணிச்சிடறோம்ல. இல்லை அப்படி தான் நான் கூட ஒரு விஷயத்த உங்களை கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். நீங்கள் அந்த விஷயத்த சார் அது கரெக்டாக உண்மைதான் அப்படிங்கிறீங்க. ஆமாம், நீங்கள் அந்த நேரத்துக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுறீங்கன்னு நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஃபோன் வரும்போதே பார்த்தேன், சரி சார் அதுதான் கேட்குறாரு. அதுதான் நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல பாருங்க சார், நீங்கள் கேட்க வந்தது உண்மைதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வச்சுட்டேன் நான். அப்போ அது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். கரெக்ட் தான். ஏன்னா இவர் இந்த நேரத்தில் பேசுகிறேன்னா சுச்சுவேஷன் இப்படிக்கு இதைத்தான் கேட்பாரு கண்டிப்பாக, அதுதான் ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது செய்தி போய்கிட்டு இருக்கு, அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். சரி இவரை கேட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு என்ன தான் சூஸ் பண்ணுவீங்க, உடனே எனக்கு ஃபோன் அடிப்பீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சார் இதை பண்ணேன் எதுவுமே கேட்கல பாருங்க சார், நீங்கள் கேட்க வர்றது உண்மைதான் அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மகாபாரதம் தெரியாதாட்ட பேசவே முடியாது, ஒன்றுமே பலன் இல்லைங்க. எனக்கு இருக்கிற இப்போ ஊரறிய எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னாலும் மகாபாரதங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அங்கே இருக்கிற கேரக்டர்லாம் ஒருத்தனால வந்து எடுத்து ஒரு தடவை படித்தாங்கன்னா முடியாது. அதை பற்றி நீங்கள் விழாவாரியாக பேசி அதை பற்றி ரொம்ப ரசித்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தனியாக இருக்கும்போது என்ன பேசியிருக்கோம், இதைத்தான் பேசுவோம், இவங்கள தான் பற்றி தான் பேசுவோம். அந்த 12 கேரக்டரு ஆமாம் சான்ஸே இல்லை, எவ்வளோ கேரக்டர் இருக்கான்ல. ஆமாம், ஆனால் அந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இதுதான் இந்த கேரக்டர் தான் பொருந்துது. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு. கண்டிப்பாக எவ்வளோ பேர்த்துட்டு பேசியிருக்கேங்கிறீங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஒருத்தர் கூட முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7000 ஜாதகத்துக்கு மேலே எழுதி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ஜாதகம் பார்த்துருக்கேன், டெய்லி நம்ம பார்க்குறது. நான் இவங்க இந்த கேரக்டர் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு சொல்லுவேன். நான் கூட என்கிட்ட கேட்பாங்க எங்கள் நண்பர்கள் வழியில் நாங்கள் பழகிறது கேட்பாங்க, இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒன்று பார்க்கணும், நான் ஜோதிடம் பார்க்கணும் ஆள் இருக்கும்போது நான் உங்களை தான் சஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நம்ம 2 பேர் பழகினதுக்கப்புறம் நமக்கு வேறு சிந்தனையே எனக்கு வராது. நான் சொல்லுவேன், ஆனால் போகும்போது சொல்லுவேன் எப்போ அந்த பரிகாரம்லாம் சொல்லுவார் நம்பி போவாத, பரிகாரம் கிடையாது. அதே மாதிரி அவர் வந்து நண்பர் தானே, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுலாம் கிடையாது, இது இப்படி தான் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, ரைட்டு அவ்வளோதான், ஏற்கனவே இப்படி தான் நடந்திருக்கோம், ஓகே இனிமேட்டு இப்படி தான் நடக்கும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதுக்காக போய் ஏதாவது பரிகாரம்னு கேட்காத அவர் சொல்லவும் மாட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இந்த 2 விஷயத்துக்கு தான், ஏன்னா இது வந்து நான் நேரடியாக, ஏன்னா இது 2 விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட வந்ததில்லை. நீங்கள் நான் வந்து உங்ககிட்ட வர ஆளுங்கிட்ட இந்த விஷயம் என் காதில் வரலை. இது ரொம்ப ரேர் இல்லை உங்களுக்கு, இல்லைன்னா நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன் அப்போவே, என்ன சார் பரிகாரம்லாம் சொல்கிறீங்கன்னு இருப்பேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையும் நாங்கள் கேட்டதும் கிடையாது, எனக்கு சொல்லலை. ஆமாம், அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போ தான் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக. ஏன்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்னு போயிட்டீங்கன்னாவே அந்த முடிக்கும் போதே இப்போ பரிகாரத்துக்கு வருவோம், இந்த கோயிலுக்கு போங்க, இப்போ கலத்தர தோஷமா ஏதோ காலசர்ப்ப தோஷன்றாங்க, காலாஸ்திரி போங்க, திருப்பாம்புரம் போங்க. நானும் போய் வந்திருக்கேன், எனக்கு லேட் மேரேஜ் தான், நானும் போய் வந்திருக்கேன். காலாஸ்திரியிலேயே நான் தங்கியிருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். இதில் 2-3 விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய கடல், ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக படித்த ஆளுன்னு வச்சுங்க, நானே
கொஞ்சம் தான், அதாவது ஒரு கடலில் இருக்கிற தண்ணியில் ஒரு சொம்பில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அது இன்னும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துங்க. இன்னும் சில பேரெல்லாம் வந்து ஸ்பூனில் வச்சுருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. கொஞ்சம் தான் தெரியும். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க, அவங்களால பதில் சொல்லவே முடியாது. நான் வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஆமாம் அதுலேயே நீங்கள் ஆமாம் அதுவும் நான் பார்த்து அதில் ஒரு வித்தியாசம் பாருங்கள். உங்களது அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திருப்பி வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஜாதகம் பார்த்து ஒரு 3 days கழிச்சு நம்ம போகிறோம், நீங்கள் எழுதிடுறீங்க. அதில் ஒரு 72 கேள்வின்னு நினைக்கிறேன், பின்னாடி 78 கேள்வி போட்டிருக்கீங்க. அதுலேயே முடிஞ்சிருது எல்லாமே. ஆமாம். திருப்பி நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் இந்த காலன்னு வரும்போது நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம சொன்னாலே போதும், நீங்கள் அந்த கரெக்டான தீர்வை நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த தேதியிலேருந்து இது தேதி சொல்லிடுறீங்க, கரெக்டாக சொல்லிடுறீங்க. இந்த ஜாதகம் வந்து நீங்கள் மட்டும் வித்தியாசமாக போகிறீங்களே எப்படி? அது ஒரு எல்லாம் பார்த்து 2 கட்டம் தான் இருக்குது. உங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மெட்லாம் இருக்கே. இல்லை அவ்வளோ இருக்குது ஜி. அவ்வளோ விஷயங்கள் என்னென்னா, ஒரு நட்சத்திரத்தை 4 பகுதியாக பிரித்து கணக்கிறது ஒரு முறை. அதான் அந்த பழைய முறையில் இருக்கிறது. அதனால் லக்னத்துக்கு மட்டும் ஒரு கால்குலேஷன் இருக்குமே தவிர பாக்கி 11 வீடுகளுக்கு எந்த விதமான கால்குலேஷன் இல்லை. எங்கே தொடங்குது எங்கே முடியுது அப்படிங்கிறது. நான் பண்ணுறது வந்து கேபி மெத்தட்னு சொல்கிறது, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை அப்படின்னு இருக்குது. அது வந்து என்னென்னா, ஒரு நட்சத்திரத்தை 81 பகுதியாக பிரித்து கணக்கிறது. ஒரு பர்டிகுலராக ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத அது ஒவ்வொரு வீட்டினுடைய தொடர்பில் இருக்கும். 1ஆம் வீடுங்கிறது உங்களுடைய லக்னம், நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய கல்வி, எல்லா விஷயத்தையும் இந்த லக்னத்திலே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக பார்க்குறது அப்படிங்கும்போது 2ஆம் வீடுங்கிறது உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், கல்வி எப்படி இருக்கும், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது. 3ஆம் வீடு உங்களுடைய தைரியம், உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய மறைமுகமான எதிரிகள், இவங்களை பற்றி தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 அந்த வீடுகள் வந்து சொல்லணும். அப்போ இந்த வீடுகளுடைய தொடக்கம் எங்கே, முடிவு எங்கே, அதுக்குள்ளே நிற்கக்கூடிய கிரகங்கள் யார் யார் அப்படிங்கிறது எந்த கால்குலேஷனும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ஒரு கருத்தை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த முறை படித்த ஜோதிடர் வந்துடுவாங்க. பழைய முறை படித்தவங்க ஒரு 4 கேள்விக்கு மேலே பேசோன்னா அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அங்கே சொல்ல முடியாது. அப்போ என்ன, உங்களை மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பரிகாரம்னு பண்ணுவாங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. இதுதான் இது. இந்த பரிகாரங்கிற ஒரு வார்த்தையை எங்கே உணர்ந்து நுழைச்சாங்க தெரியுங்களா? அதுதான் தமாசை. இதில் ராஜாக்களுக்கு பலன் சொல்கிறது அந்த காலத்தில் இருந்தது. நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ராஜாக்களும் திடீர்னு படையெடுத்து போவார். படையெடுத்து போனால் எனக்கு வெற்றி உண்டா இல்லையான்னு ஜோசியக்காரரை கேட்பார். ஏன்னா ஜோசியருக்கு மானியம் கொடுத்து இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிறதுக்கு ராஜாக்கள். அப்போ ராஜா வந்து தன்னுடைய ஒரு கேள்வி கேட்பார், குழந்தை உண்டா, ஆண் வாரிசு உண்டா, இப்படிலாம் கேட்பார். திடீர்னு போர்னு வந்துச்சுன்னா எனக்கு வெற்றியாக தோல்வியா டக்குன்னு சொல்லுங்கன்னாக்கா என்ன செய்வார்? அப்போ பரிகாரத்தை கையாள வேண்டிய கட்டாயம் வரும். ராஜா வந்து வெற்றியாக தோல்வியாங்கிறது அவ்வளோ ஈஸியாக தீர்மானிக்க முடியாது. ஏன்னா எதிர்த்து வரவன் அவனுடைய ஜாதக பலம் என்னன்னு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த பரிகாரத்தை சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஜோதிடத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பரிகாரம் அது. அப்போ தெய்வம் தானே எல்லா விஷயத்துக்கும். நடந்து முடிஞ்சு வந்து ராஜா நீங்கள் பரிகாரத்தை சிறப்பாக பண்ணீங்க, வெற்றி உங்களுக்கு வந்து எல்லாம் கடவுள் செயல். தோத்துட்டு வந்தாருன்னா இங்கே ஒரு சிறை சேதம் தான். ஆமாம், தவறாக சொல்லிட்டார்ல. அந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜோதிடத்தை வந்து ஒரு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் அனுபவ ரீதியாக சொல்லும் போது தானே, எனக்கு சில அனுபவம் நடக்கும்போது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நடக்கலை, நான் உங்களுக்கு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டம் தானே, ஒரு ஒரு அதிகபட்சம் நம்ம எவ்வளோ வாழ்ந்துட 100 வருஷம் வாழ்ந்துட முடியும். அப்போ இந்த 100 வருஷத்துக்குள்ளே நமக்கு ஏற்பட்ட நன்மை தீமைகள், வாழ்க்கை சந்தோஷங்கள், துன்பங்கள், அனுபவபூர்வமாக நம்ம வந்து இந்த லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான துன்பம் ஏற்படும். கிரகங்கள் இந்த நிலையில் இருந்தால் அவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க அப்படிங்கலாம் நம்ம அனுபவபூர்வமாக பார்த்து நம்ம ஒரு நோட்ஸ் வந்து எழுதி பண்ணுறோம். அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஜோதிடம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அதிகம். நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு முதலீடு போடுறீங்க, முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிங்கன்னா பண்ணலாமா வேண்டாமாங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களோட முதலீடு அழிஞ்சு போகும். கால நேரம் சரியில்லைங்க, ஒரு 2 வருஷம் கழித்து பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. இல்லை எந்த தொழில் பண்ணலாம், பண்ணலாம். உங்களுக்கான தொழில் இது தான், இதை சார்ந்து நீங்கள் பண்ணுங்கள். அதை நான் மாற்றி பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா உங்களுடைய மனமும் உங்களுடைய செயலும் அதோடு ஒட்டி இருக்கிறது இல்லை. நீங்கள் ஆர்வத்தில் திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவன் பண்ணால், நண்பன் பண்ணால், நம்மளும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அவன் அந்த தொழில் மேலே அவனுக்கு அது லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும்.
அதுவே உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடியதாக. கண்டிப்பாக உங்களுடைய இயல்புக்கும் அந்த தொழிலுக்கும் சம்மந்தம் வராது. இப்போ ஒரு பால் வியாபாரம் பண்ணுறவருக்கு மாடை பற்றியான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சால் தான் அவர் பால் வியாபாரம் பண்ணுறதுக்கு தகுதியான ஆள். நீங்கள் மாடை பற்றியே தெரியாமல் நீங்கள் திடீர்னு பால் வியாபாரத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், சமாளிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மாடை பற்றியே தெரியாது. ஸோ இந்த மாதிரியாக ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலை நம்ம எடுத்தோன்னா, இப்போ நீங்கள் ஒரு படிப்புங்கிறது ஒரு 15 வருஷம் படிக்கிறோம் இல்லைங்களா, இன்ஜினியராகவோ டாக்டரோ நீங்கள் ஆகிறீங்கன்னா அடிப்படையான ஒரு கல்வியோ 10 வருஷம் ஓடி போகிறது. அதுக்கப்புறம் ஒரு டிகிரிங்கிற அடுத்த நிலைக்கு போகிறோம். அப்போ தான் இப்போ அதுலேயும் வகை பிரிச்சுறாங்க, இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல், சிவில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒரு துறையில் அனுபவத்தை அவங்க பெற்றுட்டு தான் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு போகிறாங்க. திடீர்னு நான் வீடு கட்டினேன்னு நான் இறங்கிட்டேன், கட்டடம்லாம் இப்படி தானே இருக்குது அப்படின்னு இறங்கிட்டா எதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிவிடுவேன். கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் அப்படி தான் பிரச்சனையில் மாட்டிங்க. அது மாதிரியாக ஒரு விஷயத்தில் நமக்கு ஆர்வமும் அனுபவமும் இருக்கிற போது தான் அந்த துறையில் நம்ம வெற்றி பெறுவோம். எங்கே தோல்வி வரும் அப்படின்னு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு இந்த தொழில் தான் சரி வரும், அதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு தெளிவான கால்குலேஷன் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, 12 வீடு எங்கே தொடங்குது எங்கே முடியுதுங்கிற கால்குலேஷன், எந்த கிரகங்கள் எந்த வீட்டோட சம்மந்தப்படுது, அது உங்களுக்கு இந்த கிரகம் இந்த வீட்டோட சம்மந்தப்படுது, அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்குது, இந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க அல்லது செய்யாதீங்க. அப்படிங்கும்போது பரிகாரமே உங்களுக்கு தேவையில்லை, ஈஸியாக சொல்லலாம். தப்பு பண்ணால் தானே பரிகாரம் வரும். ஆமாம், அப்படின்னு நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேசுவோம். கண்டிப்பாக சார். இன்றைக்கி ஒரு சந்தோஷம், நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு எனக்கு மட்டும் இல்லை, இந்த சாப்டரை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு 2 விஷயம் தெளிவாக புரியும். இந்த திருக்கருக்காவூருடைய கோயிலோட மகத்துவமும், இந்த ஆட்டிசம் குழந்தைங்க இனிமேல் பிறக்காமல் தடுக்கிறதுக்கான வழி, அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் சார். அது பேசுவோம், விரிவாக பேசுவோம். ஏன்னா வந்து பார்த்தது நாங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி இன்னும் ரிசர்ச்சில் வந்து இருக்குது. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்களா? அது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அது பாதிப்புகள் அப்படி 2015 அது ஒரு வருஷத்தில் போயிடுச்சு. அது நான் சந்திரன் மட்டுமே அந்த மனக்குழப்பத்துக்கு காரணங்கிறத எடுத்துக்கிறேன். அதனால் இந்த செவ்வாயும் இந்த மாதிரியான ஒரு செவ்வாய் கேதுனுடைய காம்பினேஷன் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நான் பற்றி ரிசர்ச் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நான் வந்து அதை பற்றியான பாதிப்பு, இதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா உங்கள் பையன் வந்து அந்த மாதிரியாக ஒரு பாதிப்பு கண்டிப்பாக அப்படிங்கும்போது தான் அந்த காம்பினேஷன் வந்து உங்கள் பையன் ஜாதகத்தில் அப்படி இருக்குது. ஆமாம், அது நீங்கள் பார்த்து சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். ஆமாம், அதனால தான் வந்து இந்த ரிசர்ச்சில் வந்து மறுபடியும் மற்றும் உங்களை மாதிரி மற்றவங்க பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இது நம்ம கையில் இல்லை, நம்ம தெரிஞ்சு எதுவும் செய்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஒரு அருமையான சந்திப்பும் உரையாடலும் நடந்தது. நிறைய விஷயம் நானும் பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர்களோடு நான் விட போகிறதில்லை. நண்பரோட இன்னும் நிறைய விஷயங்களை நான் கலந்து பேச நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.